உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இப்போ நான் வந்து நேற்று நைட்டு ஃப்ரைடே நைட்டு நானும் என் ஃப்ரெண்டு ஒருத்தி வந்திருக்கா. நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணோம்னா, நாங்கள் ஆஃபீஸ் முடிச்சுட்டு ஸ்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. நாங்கள் வெளியே போய் ECRல ஒரு ஃப்ரெஞ்ச் வில்லேஜ் டவுனுன்னு இருக்கு, அங்கே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு மார்னிங் 3 o'clock தான் நாங்கள் வந்தோம். வந்ததுக்கு அப்புறமும் எங்களுக்கு என்னமோ மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு திருப்பி ECR பீச் போய் சன்ரைஸ் பார்த்துட்டு ஒரு ரைடு போயிட்டு தான் வந்தோம். அப்பதான் அப்பா வீக்கெண்ட் கம்ப்ளீட்டட், நமக்கான ஒரு பீஸ்ஃபுல் என்னமோ கிடைச்சிருக்கு அப்படின்னு ஒரு தாட் வரும். இப்போ நான் வந்து வீட்டை விட்டு வந்து இருக்கேன். வீட்டில் இருந்ததெல்லாம் பண்ண முடியுமா? ஆஸ் அ கேர்ள் பண்ண முடியாது. நான் இப்போ வெளியில் வந்து இருக்கிறனால எனக்கான ஒரு எக்ஸ்ப்ளரேஷன். இப்போ அவங்க சொன்னாங்க பொண்ணுங்களுக்கு சேஃப்டி இருக்காதுன்னு. அப்படியெல்லாம் கிடையாது. சேஃப்டி இஷ்யூஸ் இருக்கும், பட் அது எப்படி டேக்கிள் பண்ணுறோங்கிறது இந்த டைமில் தான் நாங்கள் கற்றுப்போம். மார்னிங் உங்களால் அது கற்றுக்கவே முடியாது. உங்களுக்கான டைம் நீங்கள் எப்போ எடுக்கிறீங்களோ, நீங்கள் எப்போ அதை பார்த்துக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் கற்றுக்க முடியும். இப்போ நான் வந்து வீட்டில் இருந்திருந்தேன், எனக்கு இது எனக்கு நிஜமா நான் கத்துட்டு இருந்திருக்க மாட்டேன். இப்போ நான் வெளியில போய் எக்ஸ்ப்ளோர் பண்றேன். எனக்கு பீப்புள் எப்படி இருக்காங்கன்னு தெரியுது. என்னோட சேஃப்டி எனக்கு பார்த்துக்க தெரியுது. ஓகே. ஆனால் ஆக்சுவலாக நைட் லைஃப்ன்றது ஆபத்தானது தான். அது எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நைட் வந்து இவங்க ட்ரைவ் பண்ணுறாங்க, இளையராஜா சாங்கு வாட்டவர் அதெல்லாம் சொல்கிறாங்க. அது எல்லாமே காரை ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும்தான் இருக்கும். யாராவது நம்ம காரை ஓவர்டேக் பண்ணி போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இவங்க ரைடை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ரேஷ் டிரைவிங் நடக்கும். என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல நான் நார்மலாக தான் போகணும்னு ஆசைப்பட்றேன். நீங்க சொல்றது பார்த்தா காலையில யாருமே ஓவர்டேக் பண்ணாத மாதிரியே பேசுறீங்க. நைட் ரோடு ஃப்ரீயா இருக்கு. சோ நைட் அந்த இடத்துல ரோடு ஃப்ரீயா இருக்கு, நம்ம ஏன் ஒரு லாங் டிரைவ் போறோம், நம்ம ஏன் ஸ்பீடா போக கூடாது? ஆக்சுவலாக நான் உங்ககிட்ட தெரிஞ்சுக்க விரும்பின ஆன்சர் என்னன்னா, இப்போ பகலில் சில விஷயங்கள் ஈஸியாக நம்ம கை கிடைக்கக்கூடிய விஷயம். டக்குன்னு ஒரு பஞ்சரா, டக்குன்னு பெட்ரோல் இல்லையா, யாரோ ஒருத்தங்க ஏதோ பண்ண முடியும். ஆனால் நைட்டில் இது எல்லாமே அவ்வளோ எளிதாக கிடைக்கக்கூடிய விஷயம் இல்லை. அப்போ அதுக்கான இதை எப்படி டேக்கிள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி இருக்குது. அதுக்கான நம்ம இது பண்ணும்போது நம்ம நிறைய விஷயம் கற்றுக்க ஆரம்பிப்போம். ஓகே, நம்ம ஃபோன் பண்ணாலும் உடனே போகாது, அப்போ அதுக்கு இப்படி தான் ஆகும், ரெஸ்பான்ஸ் டைம் இப்படி தான் இருக்கும், இவர்களை இப்படி தான் டேக்கிள் பண்ணுங்கிற ஒரு விஷயம் கற்றுக்குறோம்ல. அது வந்து ஒரு லைஃப் ஸ்கில். அதை வந்து பகல் எல்லாருக்கும் அமையாது. அந்த லைஃப் ஸ்கில் எனக்கு கிடைக்குங்கப்போ எனக்கு சில விஷயங்களை உதவுதுங்கிறாங்க. ஸோ நான் நைட் ரைட் போகிறேன். ஐ மெட் ஆக்சிடென்ட். தட் வாஸ் அ சோலோ ரைட். காட்டெருமை அது வந்து குறுக்கால வந்துருச்சு. அதை அடிக்கக்கூடாது, நான் சைடில் வர்றேன். நான் பைக்லேருந்து கீழே விழுந்துட்டேன். என்னோட எல்போ ப்ரோக் ஆயிடுச்சு. கண் முழிச்சு பார்த்தா பிஞ்ச் பிளாக். மை ஃபோன் வாஸ் நாட் ஒர்க்கிங். ஐ டிடன்ட் நோ வாட் டு டூ. ஸோ இந்த சுச்சுவேஷனில் நான் என்ன பண்ணுறேன், பைக்கெல்லாம் விட்டுட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டேன். அந்த இடத்துலேருந்து ஏறி மேலே ரோட்டுக்கு போய் அங்கேருந்து நான் 1 கிலோமீட்டர் நானே நடக்கிறேன். ஃபுல் அட்ரினலின் ரஷ் பாடியில். நானே வந்து நடந்து போய் ஹாஸ்பிட்டல், அங்கே ஒரு பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் கதவு தட்டுறேன். இது ஹோட்டல் இல்லை ஹாஸ்பிட்டலுங்கிறாங்க. இல்லைங்க எனக்கு தான் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, நானே அட்மிட் ஆகி நான் இப்போ ஹேண்டில் பண்ணி அந்த இடத்துல வந்தேன்ல. இந்த மாதிரி நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. ஓகே. இப்போ நீங்கள் சிச்சுவேஷனை வெளில டேக்கிள் பண்ணீங்க, நான் உங்களை பாராட்டுறேன். பட் இவ்வளோ விஷயமும் தேவையா? அதுதான் சார். எக்ஸாக்ட்லி. ஏன்னா இப்போ நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. I have a very simple answer for you everyone, brother. Life is not always being happy. It's all about experience the every experience ன்னு நினைக்கிறேன். எப்பயுமே நான் சந்தோஷமா இருப்பேன், நான் எப்பயுமே நான் கஷ்டமே நான் லைஃப்ங்கிறது நான் எல்லா பார்த்தியும். அந்த ஆக்சிடென்ட் ஆன வாட்டி ஐ ஹேட் அ சர்ஜரி. டாக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இதெல்லாம் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் ரெக்கவரி பீரியட்னு சொன்னாங்க. ஐ லாஸ்ட் ஹோப் இன் மீ. இனிமேட்டு வந்து பைக் ஓட்டுறது அப்பா அம்மா, உங்களுக்கு தெரியும், அப்பா அம்மா எல்லாருமே ரொம்ப இதாக பண்ணாங்க. யூ ஒன்ட் பிலீவ் மீ. அதுக்கப்புறம் நான் சென்னையில் வண்டி எடுத்தேன், மும்பையில் வண்டி நிறுத்தினேன். ஐ எம் த ஃபாஸ்டஸ்ட் பைக்கர் ஹூ ட்ராவல் சென்னை டு மும்பை அண்டர் 17 hours. 1300 கிலோமீட்டர்ஸை 17 hours லீகலாக கின்னஸ் ரெக்கார்ட் மாதிரி நான் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அந்த உடஞ்ச லிமிடெட் ஃபீட் 80 கிலோமீட்டர். இந்த உடஞ்ச கைக்கு அப்புறம் தட் வாஸ் ஹவ் யூ ஓவர் கம்னு நினைக்கிறேன். தம்பி கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை ஆகலை. ஆகட்டுண்டி சார். ரொம்ப சிம்பிள் சார். சோலோவா ரைட் போகிறது டெட்லி காம்போ அப்படின்னாரு. ஸோ நீங்கள் அந்த டெட்லி காம்போன்னீங்களா, அந்த டெட்லி காம்போவில் நைட்டு ஒரு டெட் ஆயிருக்கு. என்னோட ரிலேஷன், என்னோட கூட பிறக்காத ஒரு பிரதருக்கு. ஸோ அந்த டெட் வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் ஆச்சு. அவன் நைட் லைஃப் என்ஜாய் பண்ணுறதுல அவ்வளோ ஈகர். அவனுக்கு ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் அவன் ரெகுலராக நைட் லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருந்தான். டெய்லி ஆஃபீஸ்க்கும் போயிட்டு வருவான், நல்லா அடிக்வேட் ஸ்லீப்பும் அவனுக்கு இருக்கும். இருந்துமே நைட் லைஃப் என்ஜாய் பண்ணணுன்றதுக்காக சோலோவாக போயிருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது. சோலோவாக இங்கேருந்து காஞ்சிபுரம் போகும்போது அந்த ஹைவேஸில் ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பாட் அவுட்டு. ஸோ அந்த ஸ்பாட் அவுட்டுன்னும் போது அங்கே ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது. ஸோ இதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நைட் லைஃப்பில் மேஜர் விஷயம் ஹெல்மெட் யாருமே போட மாட்டாங்க. ஹெல்மெட் யாருமே போட மாட்டாங்க மேக்ஸிமம் நான் பார்த்த வரைக்கும். நீங்க ஜெனரலைஸ் பண்ண கூடாது. நைட் போட மாட்டாங்கலாம் கிடையாது. ஓகே, மேபி அதை வந்து போட மாட்டாங்கன்னு நான் அடிச்சு சொல்லல. சில பேர் வந்து அதை அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த காற்று அவங்க நேச்சரை ஃபீல் பண்ணோம்னாங்க இல்லையா. ஸோ அதனால அந்த காற்று, அந்த ஃபீலிங், ஸோ அதுக்காக வந்து நிறைய பேர் அந்த மாதிரி சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் மைட் பி சம் பீப்புள்ஸ் வந்து அதை எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ இவங்க சைடில் ரசிக்கிறதுக்கு சொல்றாங்க, வெறுக்கிறதுக்கு யாரும் இன்னும் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணல.
நீங்க ஏன் வெறுக்கிறீங்க பாயிண்ட் சொல்லுங்க, அப்படி போலாம். சார் இப்போ நைட்டு பார்த்தீங்கன்னா நைட்டு மட்டும்தான் அந்த டார்க்னஸ்ல நம்ம தூங்கினா மட்டும்தான் நம்மளோட பாடியே வந்துட்டு ரெஸ்ட் கம்ப்ளீட் டீப் ஸ்லீப் போக முடியும். அந்த நைட்ல மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்லீப் அண்ட் ரிப்பேர் ரொட்டீன் ரெண்டுமே இருக்கு. மார்னிங் லைட்ல நம்ம நேச்சுரல் லைட்ல பண்ண வேண்டிய வேலை நம்மளோட பாடின்னு நேச்சுரலா டிசைன் பண்ணியிருக்கிறத நம்ம வந்து மாத்துற மாதிரி இருக்கு. இன்னொன்று வந்து நம்ம ஸ்லீப் அப்படிங்கிறதே வந்துட்டு பாதி விஷயத்த ஹீல் பண்ணிடும். நீங்க வந்து இவங்க சொல்றதெல்லாம் வந்து நைட் லைஃப் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், என்ஜாய் பண்ணணும், ரெஸ்ட் எடுக்கணும், இல்லைன்னா அவங்க மனுஷங்களே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கல்ல சார். இப்போ வந்து நைட்டில் நம்ம வந்து எவ்வளோ ப்ராப்ளமாக இருந்தாலும் தூங்குங்க, எவ்வளோ சண்டை போட்டிருக்கீங்களோ பரவாயில்ல தூங்குங்க, லைக் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல தூங்குங்க. அந்த மாதிரி தூக்கத்திலேயே நம்மளோட பாதி சொல்யூஷனே கிடைச்சிரும். நீங்க ஏன் வெறுக்கிறீங்க பாயிண்ட் சொல்லுங்க, அப்படி போலாம். சார், ஐ எம் அ மேரிட் உமன். ஃபேமிலி லைஃபு ரொம்ப எஃபெக்ட் ஆகுது. என் ஹஸ்பண்ட் வந்து ஆக்சுவலி ஹீ இஸ் அ டாக்டர். அவர் ஜார்ஜியாவில் தான் மெடிசன் முடித்தார். அதுக்கப்புறம் வந்து அந்த டைமுக்கே எனக்கு இங்கே வேலை வேணும்னு அதே மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணார். அவரோட ரொட்டீனே ஈவினிங் தான், 2 to 12 தான் ஒர்க் பண்ணுவார். எனக்கு ஈவினிங் ஷிஃப்ட் தான் வேணும், நான் இந்த டைமில் தான் ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். கல்யாணம் ஆனதுலேருந்து அவர் அந்த டைமில் தான் ஒர்க் பண்ணுறாரு. 2 டெலிவரி ஆச்சு. காலில் விழுகாத குறையாக கெஞ்சி பார்த்தேன். ஏன்னா எனக்கு எங்கள் அப்பா அம்மா கிடையாது, நான் மட்டும்தான் தனியாக குழந்தைய பார்த்துக்கணும். அந்த டைமில் கூட அவர் ஏஜென்சிலேருந்து ஆள் பிடிச்சி என்னை வச்சு பார்த்துக்கிட்டாரே ஒழிஞ்சு அவரோட ஸ்கெடியூலை மாற்றிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இல்லை, ஏன் இப்போ வாலண்டியர் நைட் ஷிஃப்ட் வாங்குறாரு சார்? அவர் நைட் ஷிஃப்ட்டில் தான் அவருக்கு அப்போ இதான் இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி அவருக்கு அப்போ தான் வேலை செய்துன்றாரு சார். அப்போ நான் எப்போ என் ஃபேமிலி லைஃப்பில் நான் எப்போ என்ஜாய் பண்ணுறது, நான் எப்போ என்னோட லைஃப்பை இப்போ பாருங்கள், அவர் மாதிரி இப்போ நானும் நீங்கள் அங்கே லைஃப் என்ஜாய் பண்ணேன், நான் போகிறேன் அப்படின்னு நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். அவங்க பேசும்போது நீங்க சிரிச்சிங்க. இங்க எவ்வளவு பேர் கல்யாணம் ஆச்சுன்னு தெரியல. ஆனா நிறைய பேர் பாத்தீங்கன்னா, அதாவது ஐடி கப்பல்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் இருக்குது. ஒருத்தங்க நைட் ஷிஃப்ட்லையும் ஒருத்தங்க பகல் ஷிஃப்ட்லையும் இருக்கப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து கொள்றதுக்கே நாங்கள் வந்து டைம் அமைஞ்சதில்லை. சம்டைம்ஸ் வாரத்துக்கு ஒரு நாள் தான் ஒரே வீட்டில் இருக்கோம், முகத்தை பார்த்துக்கிறோம். ஏன்னா நான் வர்றப்ப அவள் தூங்கிட்டு இருப்பா, அவள் தூங்கிட்டு இருக்கப்ப நான் போயிடுவேன். ஸோ இந்த நேரத்தில் இப்படி இருக்கப்போ என்னால் மீட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நிறைய டிவோர்ஸுக்குலாம் கூட காரணமாக இருந்திருக்கு. இதுக்கு யார் பதில் வச்சிருக்கா சார்? ஒன்றும் இல்லை சார், அவங்க வந்து ஷிஃப்ட் மாறி இருக்காங்கன்னு சொல்கிறாங்கல்ல சார். யாராவது ஒரு ஆள் விட்டு கொடுத்தா காம்ப்ரமைஸ் ஆயிடலாம் சார். அதான் சார், இப்போ நானும் அவர் கூட சேர்ந்து நைட் லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு நான் ட்ராவல் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. 2 பசங்களை பெற்று வச்சிருக்கேன் சார். என்ன பண்ணணும்? பகல நான் என்ன பண்ணணும் அவங்கள வச்சு? வேற சீரியஸா பதில் சொல்லுங்க. பை ப்ரொஃபஷன் ஐ எம் அ ஹேக்கர் அண்ட் பை பேஷன் ஐ எம் அ கேமர். ஓகே, ஸோ ரெண்டுத்துக்குமே நைட் லைஃப் தான் முக்கியமான விஷயம். 10 years பிஃபோர் மேரிட் நான். ஓகே, என் ஒய்ஃப் பேங்கர், நைட் சான்ஸே கிடையாது. இப்போ பகல்ல உங்களுடைய மனைவி வந்து வேலைக்கு போயிடுவாங்க. கரெக்ட். நீங்க எப்படி நீங்க 2 டைம் ஸ்பெண்ட் பண்ணிப்பீங்க? நான் என்ன பண்ணுவேன், எனக்கு நைட் ஷிஃப்டே தான் இருக்கு அப்படின்னா அவங்க ஒர்க் முடிச்சிட்டு வரும்போது நான் போய் அவங்கள பிக்கப் பண்ணுவேன். தட்ஸ் ஹவ் ஐ ஸ்பெண்ட் மை டைம் வித் ஹர். ஓகே ஓகே. இப்போ உங்க நைட் லைஃப்னால உங்களுடைய மேரேஜ் லைஃப்ல எந்த ப்ராப்ளம் இல்ல? டோட்டலி கிடையாது. ஓகே, ஒரே நிமிஷம் ஹோல்ட் ஆன். இப்போ இவங்க நைட் லைஃபை பேலன்ஸ் பண்றதுக்கு ஒரு ஐடியா சொன்னாங்க, இல்ல அவர் ஃபாலோ பண்ற ஒன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கா? அவங்களை யாரையுமே கன்வின்ஸ் பண்ண முடியாது, ஆனா எல்லாருமே ஒரு விஷயத்துல கண்டிப்பா கன்வின்ஸ் ஆயிருப்பாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.